கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவது சுகுணா. அதிமுக ஆட்சியில் தொழிற்சாலைகள் தொடங்கப்படாததால் இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணியின் போது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தமிழக எல்லையில் கேரள கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்காத அதிமுக அரசுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். மணல் கொள்ளையின் மூலம் நாட்டை சுரண்டும் அதிமுக திமுகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் வேண்டுகோள். காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளுடன் இந்திய வீரர்கள் கடும் துப்பாக்கிச் சண்டை. அதிகாலை முதல் நடைபெற்று வரும் துப்பாக்கிச் சூட்டில் இரு தரப்பிலும் 6 பேர் உயிரிழந்ததால் எல்லையில் பதற்றம். மும்பை ரயில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 12 பேர் குற்றவாளிகள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் ஆபரேஷன் ஆம்லா தீவிரவாதிகள் 5 பேரை நடுக்கடலில் சுற்றி வளைத்து கைது செய்தது கடலோர காவல்படை. தேனி மாவட்டம் போடியநாயக்கனூரில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி என்ற மகத்தான வறுமை ஒழிப்பு திட்டத்தின் மூலம் ஆட்டோ மற்றும் மாட்டு வண்டி ஓட்டுநர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி மக்களுக்காக மக்கள் பணி என்ற மகத்தான வறுமை ஒழிப்பு திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி தேனி மாவட்டம் போடியநாயக்கனூரில் மக்களுக்காக மக்கள் பணி பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. தேனி மாவட்ட கழக செயலாளர் கே கிருஷ்ணன், தேமுதிக மாநில துணை செயலாளர் தேனி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை தொண்டர்கள் வெகு உற்சாகத்துடன் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து வெள்ளமென திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த், தமிழ்நாட்டில் எந்த புரட்சியும் நடக்கவில்லை என தெரிவித்தார். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தொழில் புரட்சி என்று கூறி ஆட்சியாளர்கள் ஊழலில் மட்டும் புரட்சி செய்து கோடி கோடியாக கொள்ளையடித்து வருவதாக விமர்சித்தார். ஆவின் பால் பாக்கெட் தரமில்லாமல் இருப்பதாகவும், ஒரு பாக்கெட்டுக்கு 100 மில்லி பால் குறைவாக இருப்பதாகவும் கேப்டன் புகார் தெரிவித்தார். நாட்டில் எந்த புரட்சியும் நடக்கலாம்,